ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஹீலிங் பத்தி இன்னும் சொல்ல விரும்புகிறேன். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹீலிங் இருக்குது. உடம்பை ஹீல் பண்றது, ஹார்ட்டை ஹீல் பண்றது, இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் ஒரு மாரடைப்பு வந்த ஒரு நபரை ஹீல் பண்றது ஒரு விஷயம் இருக்கு. தலையில ஏதோ கிளாட் போய் அடைத்து கொண்டு இரத்த ஓட்டம் இல்லாமல் ஸ்ட்ரோக் வந்த மனிதரை ஹீலிங் இருக்குது. வயிற்றில் புண்ணாக உள்ள ஒரு மனிதரை அந்த வயிற்று புண்ணெல்லாம் குணமாக்கி ஹீலிங், நார்மல் டைஜஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஹீலிங் இருக்குது. மன நோய்களை ஹீல் பண்ற விஷயங்கள் இருக்கு. நான் மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், சைக்கலாஜிக்கல் சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ நான் இதுல எனக்கு ஒரு பேஷன். ஓகே, சோ பைபிள்ல ஜீசஸ் அவருடைய சீடர்களுக்கு சொல்லுவார், டிசைபிள்ஸ்க்கு சொல்லுவார், ஹீல் த சிக், ரைஸ் த டெட், கியூர் த லெப்பர்ஸ் அண்ட் காஸ்ட் அவுட் டீமன்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் கடவுள் அப்படின்ட்டு நம்பிக்கை இல்லாத ஒரு பெண். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப எனக்கு அப்பீல் ஆகாது. But from the beginning, I'm always fascinated by people. People watch பண்ண பிடிக்கும். People எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல பிஹேவ் பண்றாங்கன்னு பிடிக்கும். ஸோ நேச்சுரலா மெடிக்கல் ப்ரொஃபஷனை எடுத்து சைக்கியாட்ரி மெடிசனுக்கு நான் கிராவிடேட் பண்ணி வந்தேன். இப்பொழுது 64 வயது முடிந்த நேரத்திலும் ஹெல்த் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கணும். சைக்கலாஜிக்கல் ஹெல்த், மனது, இந்த மனது தான் ஃபுல் கண்ட்ரோல் நம்ம பாடிக்கு. ஸோ இந்த மனது ஹீல்டா, ஹாப்பியா, டென்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா we can achieve so many things. அந்த மூளை அப்படிங்கிற ஹார்ட்வேர், அதோடைய ஃபங்க்ஷன் ஆகிய மைண்ட் நல்லா இருக்கணும்னா அதை என் தொழிலாக ஆக்கி கொண்டேன். சோ இதுல காஸ்ட் அவுட் டீமன்ஸ் அப்படின்ட்டு பைபிள்ல வருது. எனக்கு டீமன்ஸ், அதாவது பேய்களில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, காடுலையும் நம்பிக்கை கிடையாது. சோ அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆகிய பேயிலையும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீயா நானா கோபிநாத்தோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். சோ பிசாசை என் மேல இறக்கி என்னை பேயாட வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க நிறைய மந்திரவாதிகள், முடியாமல் போய்விட்டது. சோ இன்றளவும் அது நிறைய வியூஸ் கொடுக்கக்கூடிய அது ஒரு வீடியோ. சோ எஸ், எனக்கு பேய்கள்ல நம்பிக்கை கிடையாது. அதனால நான் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடிந்தது. இந்த மந்திரவாதிகள்லாம் என் மேல பேயை இறக்க வேண்டும் என்று ஏதோ அவங்களுடைய வேலையை காட்ட அவர்கள் ஆசைப்பட்டாலும் முடியாமல் போய்விட்டது. ஓகே, சோ பேய் இல்லை அப்படின்னு என்னால நிரூபிக்க முடியும். எப்பவும் எந்த இடத்திலும் நீங்க ஒரு பூத் பாங்களோக்கு வாங்க, அங்க வச்சு உங்க மேல பேய் இறக்கி காட்டுறோம் அப்படின்னாங்க ஒரு பிரைவேட் டிவில இருந்து. எஸ் அப்படி சொன்னேன். நீங்க மட்டும் வரணும், நடுராத்திரி வரணும். ஓ எஸ், நான் வரணும் அப்படின்னேன், வர்றேன் அப்படின்னேன். ஆனா அவங்கதான் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஓகே, நான் ஓடி போகல. ஓகே, சோ காஸ்ட் அவுட் டீமன்ஸ் அப்படின்ட்டு பைபிள்ல ஒரு வேர்டு இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், மனதில் பேய்கள் மாதிரி நிறைய பேருக்கு பயம் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். டிப்ரெஷன்னா என்னது? ஐ ஆம் வர்த்லெஸ், எனக்கு ஹோப்பே இல்ல, ஐ ஆம் யூஸ்லெஸ். இப்படிப்பட்ட நெகட்டிவ் குணங்கள் தான் பேயாக ஆடிக்கொண்டிருக்கும். பொறாமை இருக்கும். ஃபியர் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா கிரீட் இருக்கும். சோ இப்படிப்பட்ட பேராசை, பொறாமை, பயம், ஆங்ஸைட்டி, சோ இந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்களுடைய அடித்தளத்தில் இது எங்க இருந்து உருவாகுது? நோய் நாடி, நோய் குணம் நாடி. சோ ஆரிஜின் எங்க இருந்து வருது? சோ அப்படி நம்ம பார்த்து அவர்களை கவனித்து அத ரூட்டோட
ரூட்டோட ஒரு விஷயத்த பிடுங்கி எரியலைன்னா, மனதில் இருந்து எரியலைன்னா, அது சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அந்த பயம் தலை தூக்கும், அந்த ஆங்ஸைட்டி தலை தூக்கும். அது வரைக்கும் குணமாயிருந்த நல்ல அந்த அமைதிகள் அதெல்லாம் போய் பேனிக் வரும். சோ சிச்சுவேஷனை பொறுத்து மனது மாறிக்கொண்டே இருக்கும். ஓகே, சோ பெர்மனன்ட் ஹீலிங் அதுதான் என்னுடைய எய்ம். டேப்லெட்ஸ் கொடுத்து குணம் ஆக்குறது ஒரு டெம்பரரி கியூர், அது வேணும் தான். சோ டெம்பரரியா அதை யூஸ் பண்ணிக்கிடணும். டெய்லி மாத்திரை சாப்பிடப்போ நீ உன் மூளைய மக்கியே வச்சிருப்போம், பயப்படவே மாட்ட, எதுக்கும் ஒண்ணுமே கவலைப்படாம அப்படி ஒரு நடைப்பிணமாக நீ நடந்து கொள்ளலாம் அப்படின்னு அது யாருக்கும் பிடிக்காது. So that is very very artificial. Natural healing, naturala, yes, it is very very natural. கழுதை புண்ணுக்கு தெருப்புழுதி மருந்து அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு. சோ கழுதைக்கு அடியில் பட்டு உடம்பெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னா அது எப்படி குணாக்கும்? அது புழுதியில போய் உருளும். நீங்க எல்லாம் கழுதைய பார்த்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த காலத்துல நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது கழுதை உண்டு, பொதி சுமக்கும். சோ அதுடைய ஹீலிங், அதுடைய ட்ரீட்மெண்ட் வந்து தெருப்புழுதி. டெட்டனஸ் இருக்கும், டெட்டனஸ் இது இருக்கும். நம்ம எல்லாம் போய் காலில் அடிபட்டுருச்சுன்னா புழுதியில போய் உருண்டோம்னா நமக்கு டெட்டனஸ் வந்துடும். ஓகே, சோ அப்படி நேச்சர்ல நம்ம மட்டும்தான் மனுஷன், நம்ம மட்டும்தான் அந்த உலகத்துல இருக்க ஹையஸ்ட் உயிரினம், மற்றதெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லோ உயிரினத்துல இருந்துதான் நான் வந்திருக்கேன் அப்படிதான் நினைக்கணும். அப்பதான் நம்ம பார்வை ஸ்டெடியா இருக்கும், ஹீலிங் ஈஸியா இருக்கும். ஸோ ஹீலிங் இஸ் நேச்சுரல். ஹீலிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் தான் ஹீலிங் கொடுப்பாங்களா? நோ. யாராவது ஒரு கடவுள் தான் இந்த ஹீலிங் கொடுக்க முடியுமா? நோ. எத்தனையோ மனிதர்கள் குணமாக்குவாங்க. சாதாரண ஒரு குழந்தை ஒரு வார்த்தையால ஒரு குணமாக்க முடியும். ஒரு வயதானவர் ஒரு வார்த்தை சொல்லி பெரிய ஹீலிங்கை கொண்டு வர முடியும். இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே, சோ ஹீலிங் இஸ் நேச்சுரல். ரைஸ் த டெட், செத்து போனவங்களை உயிர் கொடுக்க முடியுமா? எஸ், வெரி மச். இது ஏதாவது கடவுள் பவரை வச்சுதான் கொடுக்க முடியுமா? இல்லை, எல்லோரும் கொடுக்க முடியும். அதாவது பைபிள்ல போட்டிருக்கோம், ஜீசஸ் உயிர் தெழும் போது. ஓகே, ஜீசஸ் உயிர் தெழுந்தார்னு சொல்லுவாங்க. இல்ல அவர் பாடிய தூக்கிட்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டு சில அந்த யூதர்கள், சில ஜீசஸை ஃபாலோ பண்ணவர்கள் அப்படி ஏமாத்தி உலகத்திற்கு ஒரு கட்டுக்கதையை பரப்பினார்கள் என்று சொல்வார்கள். ஓகே, அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. எப்படியும் சொல்லட்டும், எப்படியும் நினைக்கட்டும். ஆனால் அதே பைபிள்ல போட்டிருக்கோம், ஜீசஸ் உயிர் தெழும் போது நிறைய செத்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் உயிரோட வந்தாங்க. நம்புறதுக்கு கடினம், சயின்ஸுக்கு ஆப்போசிட். ஆனால் நேச்சர்ல அது உண்டா? ஆமா, வெரி மச் உண்டு. குளம் பாலம் பாலமாக வெடித்து விட்டது, தண்ணீரே இல்லை. இந்த மீன்கள்லாம் என்ன ஆச்சு? நான் நிறைய நேரம் இதை பார்த்து ஈகோ பார்க் அப்படின்ட்டு சேட்பட்ல ஒரு குளம் அழகாக பார்க்காக மாறிக்கிட்டு இருக்குது. அழகா அதுல தண்ணீர் இருக்கும். திடீர்னு பார்த்தா தண்ணீர் இருக்காது. நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஐயோ, இங்க எவ்வளவு வாத்து இருந்துச்சு, எவ்வளவு ஆமை இருந்தது, எவ்வளவு மீன் இருந்தது, இந்த மீன்லாம் எங்க போயிருக்கும், என்ன இது தண்ணீர், இது செத்து போய் காக்கா எதுவும் வந்து சாப்பிட்டு போயிருக்குமா, அப்படிலாம் ரொம்ப கவலைப்படுவேன். ஆனால் திடீரென்று ஒரு மழை பெய்யும், குளம் நிரம்பும், மீன்கள் யாரும் விட வேண்டாம், அவ்வளவு மீனும் வந்து. இது நேச்சர், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். சரி, அப்ப அந்த வறண்ட காலத்தில் அந்த மீன்கள் என்ன ஆச்சு? அது வரைக்கும் நல்லா புழுவையும் பூச்சையும் அதையும் இதையும் சாப்பிட்டு சுற்றி கொண்டிருந்த மீன்கள் எல்லாம் ஆட்டோபேஜிக்கு போயிடும், ஹைபர்னேஷனுக்கு போகும், தன்னை சுருக்கி கொள்ளும், இறந்து விடும், சகதிக்குள்ள போயிரும். அதுக்கு ஆக்சிஜன் வேண்டாம், அப்போ தண்ணீர் வேண்டாம்,
அதே மீன் தான் தண்ணீரிலே பிறந்து தண்ணீரிலே வளர்ந்த அதே மீன்கள் சகதிக்குள்ள போய் மாட்டிக்கும். வெடித்த பூமிக்குள்ள போயிருக்கும். அதுக்கு தண்ணீரே வேண்டாம், அதுக்கு மூச்சே விட வேண்டாம். சமாதி நிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், டிபெட்ல அந்த துறவிகளுக்கெல்லாம் அந்த பவர் உண்டு. மூச்சு அடைக்கிட்டு 1 வாரம் இருப்பாங்க. 1 வாரம் இருக்குது சயின்டிபிக்கா. எஸ், 1 வாரம் வரைக்கும் மூச்சு இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் இவங்களால வாழ முடிகிறது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல இருக்கவங்களும் இருக்கலாம். சோ அவங்க உயிரோட வருவாங்களா? இந்த மீன்கள் உயிரோட திருப்பி வந்துருமா? எஸ், ரிசரக்ஷன் இஸ் வெரி மச் பாசிபிள். இறந்து போன, செத்து போன, வெறுத்து போன உயிரை திருப்பி ஆஹா நான் வாழணும்னு கொண்டு வர முடியுமா? முடியும். அதுவும் ஒரு வகையான திருப்பி உயிர்த்து வர்றதுதான். ஓகே, சோ எல்லாமே முடியும். மனிதர்களால் எல்லாமே முடியும். I'm going to teach you how to do it. அதுக்கு சயின்டிபிக்கா ஒரு பேர் இருக்கு, டாக் தெரப்பி அப்படின்னு. எல்லோரும் பண்ணலாம். இதுக்கு மாத்திரைகளே தேவையில்லை. டாக்டர் தான் எழுதி கொடுத்து மாத்திரையை வச்சுதான் ஒரு ஆளை வியாதிய குணமாக்கலாம், செத்தவங்களை உயிர் தெள வைக்கலாம், அப்படிலாம் இல்லை. ஓகே, சோ ஐ வாண்ட் கவுன்சிலர்ஸ். என்னுடைய வெல்னஸ் வெஞ்சர்ஸ்க்கு ஐ வாண்ட் கவுன்சிலர்ஸ். இதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, படிப்பு தகுதி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் போதும். சக மனிதன் மேல ஒரு பாசம், நேசம், ஒரு ஆர்வம். ஐயோ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமே, நான் வியாதியை குணமாக்கணுமே, மனநோய்களை நான் குணமாக்கணுமே அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் ஒரு ஆசை இருந்தா போதும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சோ இந்த வெல்கிற வார்த்தையை வைத்து எப்படி அவங்க மனசை திருப்பி மாத்தலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஸ்கில் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. நீங்க எல்லோரும் இதை உங்களை அறியாமல் டெய்லி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணி, இன்னும் கொஞ்சம் அதை ஆர்கனைஸ்டா, சிஸ்டமேட்டிக்கா, ஹீலிங்க ஒரு தொழிலாக, ஒரு முறையாக, ஒரு டெய்லி ஒரு நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயமாக மாற்ற என்னோடு இணைந்து பணியாற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் join with me and let us collaborate and do great things.